தமிழ்நாட்டில் விசிகாவை விட்டுவிட்டு இனி எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் சொன்னம்பட்டி கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற நோக்கில் பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம், முஸ்லிம்களை எதிர்ப்போம், கிறிஸ்தவர்களை எதிர்ப்போம். அவங்கெல்லாம் மதம் மாற்றம் செய்கிறாங்க. முஸ்லீம்கள் தான் நம்முடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள். பைபிளை கொளுத்துங்க, மசூதியை இடிங்க. இதுதான் இன்றைக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும், ஆண் பெண் ஆகியோருக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து இனி தமிழ்நாட்டில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று உறுதிபட சொல்லக்கூடிய வகையில நாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட நான் உறங்குவதில்லை. அவ்வளவுதான், வண்டியிலே தான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த 30-35 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி, அவருடைய சிந்தனைகளை பரப்பி, நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இத்தனை காலம் இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கலாம். இத்தனை காலம் திருமாவளவன் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி களவாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இனி ஒவ்வொரு ஓட்டும் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.